ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜே10 அனிமியோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம கிங்யூன் பிரிவை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்க எல்லா டிசபிள்ஸும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க. அப்போ இந்த இடத்துக்கு அந்த தியானின் கோயிலை சேர்ந்த துறவிகள்லாம் வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம கிங்யூன் பிரிவோட கிராண்ட் மாஸ்டர்லாம் அப்படியே மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மாஸ்டர் ஹூ, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல கிராண்ட் மாஸ்டர், நம்ம கடைசியா சந்திச்சு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கிங்யூன் பிரிவு முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானதா தெரியுது. அப்ப கிராண்ட் மாஸ்டர் சொல்றாரு, மாஸ்டர் கூ, எங்க கிங்யூன் பிரிவோட டிசபிள் சைஃபங் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை கேட்ட அவர் சொல்றாரு, பரவாயில்ல விடுங்க, சைஃபங் இதை பண்ணிருக்கானா இதுக்கு பின்னாடி அவனுக்கு ஒரு கண்டிப்பா காரணம் இருந்தாகணும். அதனால இது எல்லாமே அவனோட தப்புன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. மாஸ்டர் கூ, உண்மையை சொல்ல போனா நீங்க ரொம்பவும் இறக்க குணம் கொண்டவரு. ஆனா ஒவ்வொரு செக்டர் சேர்ந்தவங்களும் வெவ்வேறு கோட்பாடுகளை பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம எல்லாரும் வெவ்வேறு டெக்னிக்ஸை கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா மாஸ்டர் கூ, ஒரே நேரத்துல தாவோவையும் புத்திசத்தோட டெக்னிக்கையும் கல்டிவேட் பண்ண முடியுமா என்ன? அப்ப அவர் சொல்றாரு, ஒரே நேரத்துல தாவோவையும் புத்திசத்தையும் கல்டிவேட் பண்றது அந்த அளவுக்கு சுலபமான விஷயம் கிடையாது. ஆனா சைஃபங் அவன் இந்த சின்ன வயசுலயே இதை பண்ணிருக்கான். அதனால அவனை மன்னிச்சு விடுறதுல எந்த ஒரு தப்பு இல்ல. அப்ப அதே நேரத்துல இந்த இடத்துக்கு ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்களும் வந்திருக்கானுங்க. அவனுங்களை பார்த்த நம்ம பேம்போ எல்டரும், என்ன ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவங்களா? ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவனுங்க சொல்றானுங்க, கிராண்ட் மாஸ்டர், நாங்க இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எங்க பிரிவில இருந்து ரெட் ஃபயர் மிரர்னு ஒரு பொக்கிஷம் காணாம போயிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு உங்க பிரிவை சேர்ந்த சைஃபங்குக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோங்க. அதுக்காக தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்க. அப்ப அதை கேட்ட கிராண்ட் மாஸ்டர் சொல்றாரு, சரி, நீங்க எல்லாருமே ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கீங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் ரொம்பவும் களைப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப போய் முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு காலையில சைஃபங்க விசாரணை பண்ணும்போது இதுக்கான பதில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை கெட்ட வந்தவனுங்க எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிளம்பிடுறானுங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் சொல்றாரு, இந்த விஷயத்தை நாம ரொம்ப பொறுமையா கையாளணும். ஏன்னா இதுலதான் கிங்குன் பிரிவோட ரெப்புடேஷனே இருக்கு. ஏதாவது நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் நாம 1000 வருடங்களா கட்டி காப்பாத்திட்டு வந்த நம்ம கிங்குன் பிரிவோட நல்ல பேரெல்லாம் ஒரே நொடியில வீணா போயிடும். சோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். அப்ப நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக சீனியர் சாங் அந்த இடத்துக்கு வரான். சைஃபங், நேத்து நைட்டு நீ நல்லா தூங்குனியா? அப்புறம் நீ எதை பத்தி கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம மாஸ்டர் அப்படி விட்டுற மாட்டாரு. நேத்து நைட்டு கூட நம்ம மாஸ்டர் உனக்காக டிராகன் எல்டர் கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனால நீ எதை பத்தி கவலைப்படாத. ஆனா சீனியர் சாங், நான் பண்ண தப்பால தான் நீங்க எல்லாருமே இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஹே சைஃபங், அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. சரி, நம்ம மாஸ்டர் உன்கிட்ட ஒன்னு சொல்ல சொன்னாரு. இன்னைக்கு மதியம் கிங்கின் பிரிவோட கிராண்ட் மாஸ்டர் முன்னிலையில எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னை விசாரிக்க போறாங்க. சரி, அப்புறம் சீனியர் சாங், நான் கொஞ்சம் நடந்துட்டு வரலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி ட்ரெஸில் பிரிவோட மூங்கில் காட்டுக்குள்ளதான் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப சடனா பின்னாடி இருந்து சைஃபங்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ யாருன்னு திரும்பி பார்த்தா அது நம்ம பையாவு தான். பையாவ், நீ நீ இங்க என்ன பண்ற? நான் உன்னதான் பார்க்க வந்தேன். அடியே லூசு, உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் உன் மண்டையில ஏறவே ஏறாதா? உன்னை இங்க யாராவது பார்த்தா அது உனக்கு தான் பெரிய ஆபத்து. இங்க பாரு சைஃபங், கவலைப்படாத. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு யாரு கண்ணிலையும் படாம உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். அதனால நான் உங்க இடத்துக்குள்ள இருக்கிறத யாருமே கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல. ஆனா நீ இவ்வளவு கவலைப்படுறீனா, சரி நான் வேணா இங்க இருந்து கிளம்பவா? இல்ல வேண்டாம், எனக்கு கவலையா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? அதை கேட்ட நம்ம பையாவும் அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல போய் உட்கார போறா. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ, பையா ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் நகர்ந்துவான்னு சொல்லிட்டு அவ உட்கார போற இடத்த அப்படியே தொடச்சு கொடுக்குறான். நம்ம ஹீரோ இப்படி எல்லாம் பண்றத பார்த்து அவளும் அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. ஹே சைஃபங், நீ எதுக்காக தரையில உட்காந்துருக்க? இங்க வா, என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அதை கேட்ட நம்ம ஹீரோ அவளோட பக்கத்திலேயே வந்து உட்கார்றான். ஆனா அந்த இடத்துல ரெண்டு பேருமே அப்படியே ஓரக்கனால ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்க பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டே உட்காந்துருக்காங்க. பையா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். எதுக்காக நீ என்கிட்ட மட்டும் இவ்வளவு நல்லபடியா நடந்துக்கிற? அதுவா, அதை நான் எப்படி உன்கிட்ட சொல்றது? என் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் ரொம்பவும் தனிமையில இருந்தேன். என்னோட அப்பாவும் செக்ட் விஷயத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிலாம் இருக்கும்போது இந்த உலகத்துல ஏன்டா நம்ம வாழ்றோம்னு ஒரு யோசனையில தான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் நான் உன்னை பார்த்தேன். நீ என்னை பத்தி ரொம்பவும் கேர் பண்ண. எனக்காக நீ எவ்வளவு விஷயங்களையும் பண்ணிருக்க. அது எல்லாமே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. சைஃபங், நான் இப்போ கூட சொல்றேன், நாம ரெண்டு பேரும் கேவுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த அந்த தருணங்களை என்னால என் வாழ்க்கை முழுக்க மறக்கவே முடியாது. அப்ப எல்லாம் நான் ரொம்ப இருட்டுல இருந்தேன். ஆனா ஒரு வெளிச்சமா நீ தான் எனக்கு முன்னாடி வந்த. ஏன்னு தெரியல, உன்னை விட்டு விலகி போக நினைச்சாலும்
என்னால விலகி போக முடியல. எப்பவும் உன்னோட ஞாபகமாவே எனக்கு இருக்கு. நான் எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும் பையோன்னு சொல்லிட்டு அவளை இழுத்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறான். பையா, உண்மையை சொல்ல போனா ஒரு சில நேரங்கள்ல நான் முட்டாள்தனமா நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியும். லிங்கர் சீனியர் குயை தான் விரும்புறான்னு எனக்கு தெரியும். ஆனா நேத்து அந்த டிவைன் பீஸ்ட் அவளை அட்டாக் பண்ண போகும்போது நான் எதுக்காக அவளை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போனேன்னு எனக்கே தெரியல. சைஃபங், ஒருவேளை நான் அப்படிப்பட்ட ஆபத்துல இருந்திருந்தா நீ என்னை காப்பாத்துறதுக்கு அப்படி வந்திருப்பியா? அப்படிதான் நினைக்கிறேன். இங்க பாரு சைஃபங், ஒருவேளை நீ ஆபத்துல இருந்தீன்னு வச்சுக்கோயேன், உன்னை காப்பாத்துறதுக்காக நான் எங்க இருந்தாலும் கண்டிப்பா வருவேன். என்னோட உயிரை கொடுத்தாவது உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். சைஃபங், நீ ஏன் பேசாம என் கூட வந்துடக்கூடாது? நாம 2 பேரும் ஒன்னா இந்த உலகம் முழுக்க சுத்தி பார்க்கலாம். எனக்கு தெரியும் உனக்கு எங்க கல்ட்டு குரூப்பையே சுத்தமா பிடிக்காதுன்னு. நாம 2 பேரும் வேணா இந்த செக்ட் எதுவுமே வேணான்னு நம்ம விலகி போயிடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம தனியா எங்கேயாவது போயிடலாம். பையா, என்னால அது முடியாது. இந்த இடம் தான் என்னோட வீடு. ஆனா சைஃபங், இந்த இடத்துல இருந்தீனா கண்டிப்பா இவனுங்க உன்னை கொன்னுடுவானுங்க. இங்க பாரு பையா, நான் சின்ன வயசுல என்னோட அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டேன். அப்படி இருக்கும்போது என்னோட மாஸ்டரும் மேடம் தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதனால நான் ஒருபோதும் அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். சரி பையா, ரொம்பவும் தாமதமாயிடுச்சு. இப்ப நீ பத்திரமா திரும்ப போயிடு. நம்ம அப்புறம் சந்திப்போம். சைஃபங், ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அன்னைக்கு நீ அந்த பண்டைய கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கும் போது அதுக்குள்ள உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? அது நான் உன்னை திரும்ப பாப்பல, அப்ப வந்து சொல்றேன். சரி, அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சோ அடுத்த சீன்ல கல்ட்டு குரூப்பை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான ரிச்சுவல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு கோஸ்ட் கிங் அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பையாவை சொல்றா, அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு நடக்க போற போர்ல சைஃபங்க மட்டும் அவர் எதுவும் பண்ண மாட்டாருன்னு. ஆனா எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கு. இங்க பாரு பையா, உன் அப்பா உன்னை ரொம்பவும் நேசிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உனக்கு பிடிச்ச ஒருத்தனை அவர் கண்டிப்பா காயப்படுத்த மாட்டாரு. அதனால நீ சைஃபங்க நினைச்சு எந்த ஒரு கவலையும் படாத. அப்ப இந்த இடத்துக்கு நடந்து வந்த நம்ம பையாவோட அப்பாவும் அந்த இடத்துல மண்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறவனுங்க மேல அவரோட பவர் அப்படியே செலுத்தி ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்றாரு. பார்த்தா அங்க இருக்கிறவனுங்க முதுகுக்கு பின்னாடி அப்படியே எழுத்துக்கெல்லாம் வந்திருக்கு. அதுல என்ன எழுதிருக்குன்னா, கிங்குன் பிரிவையே மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட செக்டே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. அந்த கிங்குன் பிரிவை சேர்ந்தவனுங்க நம்ம எல்லாரையும் ஹோலி டெம்பிள்ல வச்சு அட்டாக் பண்ணி அவனுங்க அவமானப்படுத்தினானுங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் நாம பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு அந்த கிங்குன் பிரிவை ஒட்டுமொத்தமா அழிச்சு நம்மளோட மரியாதையை மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட கல்ட்டையும் நாம உயர்த்த போறோம். அப்ப அதை கேட்டாங்கிறது எல்லாரும் ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சோ இப்படி இவங்க எல்லாரும் கிங்குன் பிரிவை அட்டாக் பண்றதுக்காக தயாராகிட்டு இருக்க அதே நேரத்துல இங்க நம்ம கிங்குன் பிரிவை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பாதுகாப்பெல்லாம் பயங்கரமா இருந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவையும் பேம்போ எல்டர் விசாரணைக்காக அப்படியே கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட கிராமத்தை சேர்ந்த ஒருத்தவன் ஐயோ பேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு அப்படியே ஓடி வரான். அவனை பார்த்து நம்ம ஹீரோவும், மிஸ்டர் வாங், நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அவரும் ஐயோ பேய்ன்னு சொல்லிட்டு திரும்ப கத்திட்டே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு வந்த சீனியர் டிசபிளும், மாஸ்டர் உள்ள வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரையும் உள்ளார கூட்டிட்டு போறான். சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது வரைக்கும் ரொம்பவுமே வளவலன்னு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாரும் ரொம்பவும் போரா போகுதுன்னு சொன்னதுனால நான் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டோரிக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.